அடுத்த விருது இதுவும் ஒரு சிறப்பான விருது தான், வள்ளலார் விருது. இந்த வள்ளலார் விருதை முதல்ல வாங்க போகிறவங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆசிரியர். இவங்களோட நான் பேசுனது கிடையாது. இந்த தருணத்தில் இவங்களை அறிமுகப்படுத்துறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம். திருமிகு லட்சுமி வேணி நாயகி சுகுமார் அவர்கள். வள்ளலார் தமிழ் பள்ளியில் ஆசிரியராக தன்னுடைய 10வது ஆண்டினை நிறைவு செய்கிறார் எங்கள் திருமதி லட்சுமி வேணி அவர்கள். 10 ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழ் பள்ளியில் பணியாற்றும் இவரது தமிழ் பணியை வள்ளலார் தமிழ் பள்ளி கொண்டாடுகிறது. தொடக்கப்பள்ளி மாணவர்களின் மனநிலை அறிந்து கனிவோடும் எளிமையோடும் அணுகும் அமைதியான நற்பண்பு கொண்டவர். தமிழில் கட்டுரைகளும் சிறுகதைகளும் எழுதுவதில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட இவர் தன்னுடைய இல்லத்திலும், நம்ம அனைவரும் குறிப்பாக கவனிக்கணும், இல்லத்திலும் தன் குழந்தைகளுடன் தூய தமிழில் உரையாடி பிற பெற்றோர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக திகழ்கிறார். ஓர் ஆசிரியருக்குரிய நன்னெறிகளை தன்னகத்தே கொண்டு கற்பிக்கும் முறைகளை மிகுந்த கவனத்துடனும் நுணுக்கத்துடனும் திட்டமிட்டு செயல்படுகிறார். ஒவ்வொரு கல்வி ஆண்டில் தன் மாணவர்களுக்காக தனித்துவமான செயல்பாடுகளை வடிவமைப்பதுடன் பெற்றோர்கள் மற்றும் சக ஆசிரியர்களுடன் இணக்கமாக கைகோர்த்து பள்ளியின் பணிகளை முன்னெடுத்து செல்லும் திருமிகு லட்சுமி வேணியின் இந்த தன்னலமற்ற 10 ஆண்டுகளாக தொடர் தமிழ் பணியை பாராட்டி வள்ளலார் தமிழ் பள்ளி பெருமையுடன் தனது உயரிய வள்ளலார் விருதை வழங்கி மகிழ்கிறது. நன்றி திருமதி லட்சுமி அவர்களே. அடுத்து இன்னும் சில ஆசிரியர்கள் திருமதி லட்சுமியோட இணைந்து இந்த வள்ளலார் விருதை வாங்க போகிறாங்க. அவங்க யாருன்னா, தமிழ் பள்ளியில் தொடர்ந்து 5 ஆண்டுகளாக பணியாற்றும் ஆசிரியர்கள் வள்ளலார் விருதை வாங்க போகிறாங்க. கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றி 2026ஆம் ஆண்டு வள்ளலார் விருது பெறும் ஆசிரியர்கள் திருமதி கிருத்திகா அருண், திரு செல்வராஜா மூக்கையா அவர்கள், திரு வெங்கடேஷ் கஜபதி அவர்கள். சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி. எங்கள் மேடையை நீங்கள் ரொம்ப அழகாக அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. வள்ளலார் விருது வழங்குவதில் பெருமைப்படுகிறோம். இந்த ஆசிரியருக்காக திரு வெங்கடேஷ் கஜபதி. எப்போவுமே நம்ம தமிழ் ஆசிரியர்களை பாரம்பரிய உடையில் வர ஒரே ஆசிரியர் எனக்கு தெரிஞ்சு இவங்க மட்டும்தான். அதுக்காகவே இவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் எழுந்து நின்று கைத்தட்டுங்கள்.